நிலா, நமக்கு இது சொல்லலாமா? அதுவே சொல்லிடலாம். பல்லவா, பேசாம ஒண்ணு பண்ணு. தம்பி, என்ன ரொம்ப நேரமா மெனுவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னா யோசிக்க வேணாம். இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. மாமனார் சரியான பந்தா பாத்தீங்க. ஒரு டமாரை மட்டும் வாங்கி கொடுத்தா காசு இருக்குன்னு வீடு வரைக்கும் அடிச்சுட்டே போவார்ல. அவரு செஞ்சாலும் செய்வாரா? நான் எவ்வளவு அழகா டமார் அடிச்சு போனேன் பாத்தியான்னு அதையும் ரொம்ப பெருமையா பேசிப்பாரு. என்ன ஆர்டர்? என்னப்பா சிரிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, இது வேற. இந்த ஹோட்டல்ல இருக்கிற டிஷ் எல்லாம் பெருசா நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்க. இட்டாலியன் ஃபுட், மெக்சிகன் ஃபுட்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்க. டேஸ்டாவும் இருக்கும். இந்த ஆரம்பிச்சால டமாரத்தை. Excuse me, sir. Your order, please. Excuse me. Can you please send a cutlery? கட்லெட்டா? இவன் என்னடா எடுத்த உடனே கட்லெட் ஆர்டர் பண்றான்? கட்லெட்டா? ஆமாண்டா, அப்படித்தானே சொன்னாரு. என்னாச்சுன்னு? இல்லப்பா, உங்க அண்ணன் கட்லெட் ஆர்டர் பண்றாரு, அதான் சாப்பாடா? அண்ணா, அது கட்லெட் இல்ல, கட்லரி. இந்த ஃபோர்க்கு, ஸ்பூனு, பிளேட்டு, நாப்கின் கூட சேர்த்து வைப்பாங்க. ஓ, கட்லரி. சொன்னேன்ல, இந்த சர்வீஸ்க்கு தான் காசு. நல்லா கொள்ளையடிக்கிறாங்கப்பா. ஆமாண்ணே, அதுக்கு தான் நான் இங்கெல்லாம் வரதே இல்ல. நல்ல சின்ன ஹோட்டலா போலாம், இங்க அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு சொன்னேன். அப்பதான் கேக்கல, டேபிள் புக் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அதெல்லாம் எதுவும் சொல்லிக்காதப்பா, அவங்க ஆசைப்படியே செய்யட்டும். நிலா, ஆர்டர் பண்ணு. நீங்க ஆர்டர் பண்ணுங்களேன், மெனு இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன? மெக்சிகன் சிக்கன், அப்புறம் ஸ்டீம்டு ரைஸ், இன்ஃபியூஸ்டு சிக்கன், lamb steak. உனக்கு என்னமா? பட்டர் சிக்கன் அண்ட் நான். அத்தை, டயட்டா? இல்ல, எப்பவும் நான் கம்மியா தான் சாப்பிடுவேன். ஓ, அதான் எவ்வளவு ஸ்லிமா இருக்கீங்க. ஓகே, எனக்கு ஒரு பெஸ்டோ பாஸ்தா. ஸ்பெகட்டி அண்ட் பட்டர் garlic சிக்கன். சொல்றல எங்க இருக்குன்னு தெரியலண்ணா. டேய், உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படா தெரியும்? அண்ணா, இவங்க எல்லாரும் சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா இவன் பாஸ்தான்னு ஆர்டர் பண்ணிருக்கான் பாரு, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேனா. ஏன்னா வானதி பாஸ்தா ஆர்டர் பண்ணதுக்கு தான் எனக்கு சாப்பிட தரலன்னு கலாய்ச்சா. அதை மட்டும் ஆர்டர் பண்ணிடவே கூடாதுடா. இவங்களா சொல்றத பார்த்தா நாமளும் அப்படிதான் சொல்லணும் போலயே. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் லாலிபாப். என்ன தேனு? அண்ணி ஆர்டர் பத்தியா பயங்கரமா இருக்குல்ல. இனிமே கவலை இல்லாம நமக்கு தோன்றதை நம்ம ஆர்டர் பண்ணலாண்ணா. டேய், பிரியாணி சாப்பிடலாம்டா. ஓகேண்ணா. ஒரு மட்டன் ஒரு சிக்கன் சொல்லுவோமா? நிலா வேற ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருக்கா, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்டா. உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். அண்ணா, உங்களுக்கு? அதான் ஐட்டம் ஆர்டர் பண்ணிருக்கீங்களாப்பா, அதுல இருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ணா, இந்த ஷேர் பண்ணிக்கிற கதையே வேணாம். அப்புறம் 10 பத்தாம சாப்பிட்டு இருப்ப. அங்க பாரு, ஏற்கனவே பவுல்லாம் குட்டி குட்டியா தருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது சொல்லு. அப்படி சொல்றியா? சரி, அப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் ஒண்ணு. எக் ஃப்ரைட் ரைஸ் கூடவே ஒரு சில்லி சிக்கன். நைஸ் காம்போ. தேங்க்ஸ். டேய் பாண்டி, நீ என்னடா ஆர்டர் பண்ண போற? ஆனா பிரியாணியா? ஓகே, சரி. டேய், இவனுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிடுறேன். கடைசியா 2 குருமா கலக்கி ஒரு 1 சைடு. சாரி சார், அது நம்ம கிட்ட அவைலபிளா இல்ல. இல்லையா? அப்ப அந்த பிரியாணியை கொண்டு வந்துருங்க. நீங்க ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாம் எங்க போனாலும் சாப்பிடலாமே, அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வரணும்? இங்க மெக்சிகன், இட்டாலியன் ஃபுட் மட்டும் தான் நல்லா இருக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே. பாத்தேன்னு, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். நீங்க அதே கொண்டு வந்துருங்க. யா ஷூர் சார். அதே கொடுத்துருங்க. பலவா, இந்தடா. ஃப்ரைட் ரைஸ் அண்ணனும் கேட்டார்ல. பலவா, அதை எடுத்து பாஸ் பண்ணு. பாண்டிக்கு எடுத்து கொடுங்க. நிலா, இந்தாமா, இந்தா ஸ்பூன்ல சாப்பிடு. சாப்பாடு சாப்பிட எதுக்குப்பா ஸ்பூனு? நான் கையிலே சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க. அம்மா, இவ ரொம்ப லோக்கல் ஆயிட்டால. ஆமாண்டா, இவ எப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்ல. உள்ள வந்ததுல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இப்ப உங்ககிட்ட பேசுறதா ரொம்ப முக்கியமோ? ஆமாண்டா, எனக்கு அதுதாண்டா முக்கியம். என் பின்னாடியே சுத்தி வந்த பொண்ணிவ பிடிச்சிருக்கா?
இப்போ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. பாரு அவங்க கிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறான்னு. இதெல்லாம் பார்த்தாலே கடுப்பா இருக்குடா. இன்னும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிறேன்ல, சாப்பிட்டு போட்டுக்கிறேன். அவ பேசலன்னா என்ன, நீ பேசு. நீ பேசின பிறகு அவ உன்னை அவாய்ட் பண்ணாலா என்ன? நீ எதுக்கு எதிர்பார்க்கற? நீயே பேசு. நிலா, ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ளை சைடுல இருந்து எத்தனை பேர் வருவாங்கம்மா? நாங்க 5 பேர் தாமா. அப்புறம் அப்பாவோட சேர்த்து 6. என்னடி ரிசப்ஷனுக்கும் 6 பேர் தான் வருவீங்களா? சொந்தக்காரங்களாம் வரமாட்டாங்களா? என்ன தம்பி, என்ன இது? ஏற்கனவே எங்க சைடுல ரிசப்ஷன் வச்சிட்டோமே. அப்பவே சொந்தக்காரங்க ஊர்க்காரங்களாம் வந்துட்டாங்க. மறுபடியும் கூட முடியாதுங்க. ஆமா அத்தை. பாண்டி சொல்ற மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ரிசப்ஷன் வாங்கன்னு கூட்டு நிக்க முடியாதுல்ல. ஊர் ஆளுங்களெல்லாம் விடுங்கப்பா. சொந்தக்காரங்களுக்கு நாங்க உங்களை ஏத்துக்கிட்டோம், சின்னதா ஒரு ரிசப்ஷன் பண்றோம்னு நீங்க சொல்லிதானே ஆகணும். கல்யாணத்துல கூட நீங்க மட்டும்தான் வந்து நின்னீங்க. அப்படி பார்த்தா உங்க சைட்ல இருந்தா யாருமே வரல. இப்ப இருக்கிற ஆளுங்க மட்டும் தான் இருந்தீங்க. ஏன் நீ? அதானே. சூப்பர்டா பல்லவா. டேய் சோழா இருடா. அம்மா சொந்தக்காரங்க ஒரு 10 பேர் வருவாங்கம்மா, நான் கூட்டிட்டு வரேன். நீ சொல்ற அந்த 10 பேரோட நிறுத்திக்கலான்னு. அதுக்கப்புறம் ஊர்க்காரங்க யாரையும் கூப்பிட வேணாம். அப்புறம் எங்களை கண்ணு வச்சிருவாங்க. என்ன? கரெக்ட் தான். அதான் ஒரு முறை ரிசப்ஷன் பண்ணி பிரியாணி போட்டோம்ல, அதே போதும். இப்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிடலாம். சரிப்பா. பல்லவா, இந்த ரைஸ் வேணுமா? இல்ல நீ இரு போதும். சில்லி சிக்கன் 2 அப்படியே வச்சிருக்க, சாப்பிடலையா? நிறைய சாப்பிட்டு நீ போதும். வேஸ்ட் பண்ணாதடா. இங்கதான். வாடா. வானதி, ஏங்க யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க. தம்பி வாப்பா, வா. வாடா. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல. வாங்க வாங்க பரவாயில்ல இருக்கட்டும். உட்காருங்க. பரவாயில்ல. அட உட்காருங்க தம்பி. வானதி, ஏ வானதி, என்னம்மா உட்காரு. போயினே இருக்க? இங்க பாரு. பாண்டி, சோழன் ப்ரோ வாங்க. நீங்க வரேன்னு சொல்லவே இல்ல. இல்ல, எல்லாம் ஒரு காரணமா தான் வந்தோம். சரி சரி, ஏதாவது குடிச்சீங்களா? அம்மா, ஏதாச்சும் உங்களுக்கு குடிக்க குடுத்தியா? இப்பதாண்டி வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்னம்மா நீ வந்தவங்களுக்கு ஏதாச்சும் குடுக்கறது இல்லையா நீ? பாண்டி, இரு நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வானதி. இரு பாண்டி, வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு 2 பேரும் ஜூஸ் குடிங்க. என்னங்க? சொல்றா. சோழனோட ரிசப்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தோம். இல்ல, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எங்களுக்கு கல்யாணம் ஆனது நிலாவோட அம்மா அப்பாவுக்கு பெரிய விருப்பம் இல்ல. ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க ஊர் திருவண்ணாமலையில ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்னு நிலாவோட அப்பா விருப்பப்படுறாரு. அது என்ன நிலாவோட அப்பா? மாமனார்னு சொல்லுங்க. அதான் மாமனாரு ரொம்ப ஆசைப்படுறாரு. அங்க அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியாது. அது தெரிகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கோம். நல்ல விஷயம் தான் தம்பி. எத்தனை நாள் தான் இப்படி மூஞ்சி திருப்பிக்கின்னு சண்டை போட்டுன்னு இருக்க முடியும்? காலப்போக்குல எல்லாத்தையும் மறந்து சேர வேண்டியதானே. அப்புறம் ஃபங்க்ஷன் திருவண்ணாமலையில் நடக்கிறதால நம்ம சைட்ல இருந்து பெருசா யாரையும் கூப்பிடல. நெருங்கின சொந்தத்தை மட்டும்தான் கூப்பிடுறோம். நீங்க கண்டிப்பா வந்துடணும். நாளைக்கு மறுநாள் சாயங்காலம் 6 மணிக்கு ரிசப்ஷன். நீங்களாம் வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். லொகேஷன் நான் வானதிக்கு சென்ட் பண்ணிடுறேன். அங்க நிறைய கோயில்லாம் கூட இருக்கு. காலையிலே நீங்களாம் வந்துட்டீங்கன்னா கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சாயந்தரம் ரிசப்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம். சரிப்பா, கண்டிப்பா வந்துடும். சரி, ஓகே. வந்துடுண்ணே. கண்டிப்பா ப்ரோ வரேன். சரி, நான் கிளம்புறோம். சரிப்பா. வரோம். வரோங்க. ஆ. வரோம்.
பை வானதி. வரவனதி வந்துரு. போயிட்டு வாங்க. அப்பா நான் போய் அனுப்பிட்டு வரேன். போகாதன்னு சொன்னா கேட்கவா போற? போ. போம்மா. உள்ளே பாரு. பாண்டி என்ன இது அதிசயமா இருக்கு? ப்ரோ எப்ப பாரு என்னையும் வீட்டு ஆளுங்களையும் திட்டிட்டே இருப்பாரு. இப்ப வீடு தேடி வந்து இவ்வளவு பவ்யமா இன்வைட் பண்றாரு. நீங்களா இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிலாப்பா சைடுல இருந்து ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம சைடுல இருந்து ஒரு 10 பேராவது போய் நிக்கணும்ல. சொந்தக்காரங்க ரொம்ப கம்மி, ஆள் பற்றாக்குறை. இப்படிதான் வீடு வீடா போய் ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மாடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வானதி. இவன் சும்மா சொல்றான். எங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அங்க நீ இல்லைன்னா எப்படி வானதி? எங்க குடும்பம்னா அதுல நீ ஒருத்தி தானே. ம். அதான் உன்னையும் வீட்டு ஆளுங்களையும் கூப்பிட வந்தோம். அம்மா அப்பா அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு சரியா? வானதி. டேய் எழுப்பா அவள. வானதி. என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும் சரியான்னு? கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி நான் கிளம்புறோம். சரி வரேன். ம். பாய். நல்லா பேச கத்துக்கடா பாண்டி. இதெல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டது தான்டா. என்னையே சொல்லுங்கடா. வண்டி எடு. வரேன். சரி நான் போன் பண்றேன். டேய் பை. வண்டி எடுறேன். பை பை பை. கார்த்திகா. மாமா வாங்க மாமா, உள்ள வாங்க. வாங்க மாமா, உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும்பா. உட்காருங்க மாமா, உட்காருங்க. அத்தை இருக்காங்களாப்பா? உள்ளதான் இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிப்பா. மா சேரா மாமா வந்திருக்காரு. என்னவா? வாமா, என்னன்னு சொன்னாதான் வருவியா? நீ போய் பேசிட்டு இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வா. உட்காருப்பா. நல்லா இருக்கீங்களா அத்தை? இருக்கேன். அத்தை நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சோழனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆனது நிலாவோட அப்பாவுக்கு இத்தனை நாள் பிடிக்காம இருந்துச்சு. இப்பதான் அவர் நிலாவையும் சோழனையும் ஏத்துக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு. சூப்பர் மாமா, நல்ல விஷயம் தான். நிலாவோட அப்பா அம்மா 2 பேரும் அவங்க கல்யாணத்தை பார்க்கல. அதனால கோயில்ல வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப அவங்க ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னதான் அவங்க சைடுல ரிசப்ஷன் வச்சாலும் நம்ம சொந்தக்காரங்க ஒரு 10 பேராவது அங்க கிளம்பி போனோம். அதான் நீங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கூப்பிட வந்தேன். நீங்க பெரியப்பா கார்த்திகா எல்லாரும் கண்டிப்பா வரணும் அத்தை. நாங்க வரோம் மாமா. என்னம்மா? எல்லாரும் கண்டிப்பா வரணும் அத்தை. அவங்களாவது நல்லா இருக்கட்டும். அம்மா, மாமா என்ன கேக்குறாரு, நீ என்னம்மா பேசுற? மாமா நாங்க வரோம் மாமா. பெரியப்பா இல்லையா? அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரிங்க அத்தை. ரெண்டு பேருமே டல்லா இருக்கீங்க. நீங்க ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சேரா. யாருக்கு என்ன தலையில எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். அம்மா அப்படிதான் மாமா, சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசும், நீங்க கண்டுக்காதீங்க.
நாங்க கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோம். சரி. என்னைக்கு மாமா ஃபங்க்ஷன்? நாளைக்கு சாயங்காலம் திருவண்ணாமலையில ரிசப்ஷன் வச்சிருக்காங்க. சரி மாமா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். மாமா இருங்க, சாப்பிட்டுட்டு போலாம். இல்லப்பா, வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். வரேன் அத்தை. அனுப்பிச்சிட்டு வரேம்மா. கார்த்திகா, நீ நல்லா இருக்கல்ல கார்த்திகா? ஏன் மாமா? இல்ல, அத்தை என்ன பார்த்தாலே கத்துவாங்க. இப்ப எதுவுமே சொல்லாம இருக்காங்களே. உன் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா. உடம்பு சரியில்லைன்னு தான் நான் இங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். அதனால முகம் கொஞ்சம் டயர்டா இருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல மாமா. நாங்க நல்லா தான் இருக்கோம். நாங்க கண்டிப்பா ரிசப்ஷனுக்கு எல்லாரும் வந்துடுறோம் மாமா. சரிப்பா. டேய் பாண்டி, உன் ட்ரெஸ் எல்லாம் பெட் மேல எடுத்து வச்சிருக்கேன். அது ஓகேவான்னு பாரு. ஓகே இல்லைன்னா பக்கத்துல பேக் வச்சிருக்கேன். என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோ. எதுக்கு நான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு? நீ ஏதாவது எடுத்து வைக்கலாம்ல? டேய், இல்லடா, விசேஷத்துக்கு போறோம். ட்ரெஸ் என்ன எடுத்திருக்கோன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? போய் பாரு போ. சரி. இவன் எங்கடா இன்னும் ஆளை காணோம்? டேய் சோழா, டைம் ஆகுது பாரு, சீக்கிரம் வாடா. ஏய், எதுக்குடா இவ்வளவு எடுத்து வைக்கிற? ரிசப்ஷன் போறோம்ல, போட்டோல எடுப்பாங்கல்ல, அதான். சோளம் கூட இவ்வளவு பேக் பண்ண மாட்டான்டா. நான் எப்பயும் இப்படிதானே. சரி. டேய், இதே அப்படியே உன் பேக்ல வச்சுக்கடா. 2 ட்ரெஸ் இருக்கே. சரி கொடு. சரியா? அப்படியே வச்சுக்கோ. ஆனா அந்த பெட்டி நீ தான் தூக்கணும். அவங்கவுங்க பெட்டி அவங்கவுங்க தானடா தூக்கணும். இதுல உன் ட்ரெஸ் வச்சிருக்கேன்ல. ஓ, இதுக்குதான் சார் பெருந்தன்மையா உன் பெட்டியில இடம் கொடுத்தியோ? யா. ம். வா. பேகு. ம். தண்ணி பாட்டில் வந்து ஞாபகம் வருது. அங்க போய் இந்த தண்ணி எல்லாம் போட்டு அலப்பறை பண்ண வேணாம்னு சொல்லி அவர்கிட்ட மிஸ்டர் நடேசன் சொல்லி வை. வண்டி நிப்பாட்டா. அப்பா, என்னடா சொன்ன உன்ட்ட? சின்ன பையன் மாதிரி எல்லாரும் எனக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் வண்டி நிப்பாட்டா, நான் இறங்குறேன்.